வெல்கம் டு கம் அகாடமி. இந்த வீடியோல பிஜிடிஆர்பி யூனிட் 1ல இருக்கக்கூடிய மைக்ரோ ஸ்டேட் கான்செப்ட்ல இருக்கக்கூடிய क्वेश्चन தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन, the number of micro state available for P3 configuration. இது ஹரியானா பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் 2018ல கேட்ட क्वेश्चन. 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இந்த 4 ஆப்ஷன்ல எது கரெக்ட் ஆன்சர்னு கண்டுபிடிக்க முன்னாடி நம்ம இந்த மைக்ரோ ஸ்டேட் கான்செப்டை டீடைலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மைக்ரோ ஸ்டேட்னா என்னன்னு பாருங்க. The total number of possible arrangement of given number of electron. ஒரு ஆர்பிட்டால்ல உள்ள எலக்ட்ரானை எவ்வளவு நம்பர் ஆஃப் பாசிபிள் அரேஞ்ச்மெண்ட் பண்ண முடியும், அதைத்தான் நம்ம மைக்ரோ ஸ்டேட் அப்படின்னு சொல்றோம். A group of microstate with same energy is called TAM. TAM symbol சொல்லுவோம். அதுல TAMங்கிறது எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா group of microstate தான் ரெப்ரசன்ட் பண்ணுது. General formula of microstate is equal to n factorial divided by r factorial into n minus r factorial. இதுல n ஃபேக்டோரியல்ங்கிறது எதை ரெப்ரசன்ட் பண்ணுதா ட்வைஸ் நம்பர் ஆஃப் ஆர்பிட்டால். இப்போ ஒரு s ஆர்பிட்டால் எடுத்துட்டோம் அப்படின்னா அதுல ஒரே ஒரு ஆர்பிட்டால் இருக்கும். அப்ப ட்வைஸ் நம்பர் ஆஃப் ஆர்பிட்டால்னா 2. n வேல்யூ s ஆர்பிட்டாலுக்கு 2. இதே p ஆர்பிட்டால் எடுத்துக்கோம்னா டோட்டலா 3 ஆர்பிட்டால் இருக்கும். சோ ட்வைஸ் நம்பர் ஆஃப் ஆர்பிட்டால். அப்போ n வேல்யூ வந்து b ஆர்பிட்டாலுக்கு 6. இதே d ஆர்பிட்டால் எடுத்துட்டோம் அப்படின்னா மொத்தம் 5 ஆர்பிட்டால் இருக்கும். சோ n வேல்யூ வந்து 10. இதே f ஆர்பிட்டால் எடுத்துட்டோம்னா 7 ஆர்பிட்டால் இருக்கும். சோ n வேல்யூ வந்து 14. அடுத்தது r. ஆறுங்கிறது the number of given electron. ஒரு ஆர்பிட்டால்ல எவ்வளவு எலக்ட்ரான் இருக்கு அதைத்தான் நம்ம ஆறுங்கிறது ரெப்ரசன்ட் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள், the arrangement of electron b1 configuration. இப்போ b1 configuration எடுத்திருக்கோம். அதுல b ஆர்பிட்டால்ல ஒரு எலக்ட்ரான் இருக்கு. அப்ப டோட்டலா எவ்வளவு பாசிபிள் அரேஞ்ச்மெண்ட் பண்ணலாம்? இப்போ b ஆர்பிட்டால்ல 3 ஆர்பிட்டால் இருக்கு. px py bz. இதுல இப்போ px ஆர்பிட்டால்ல ஒரு எலக்ட்ரானை parallel spin எழுதியிருக்கோம். அதே மாதிரி அதே ஒரு எலக்ட்ரானை by ஆர்பிட்டால்ல நம்ம ஃபில் பண்ணியிருக்கோம். அதே எலக்ட்ரானை BZ ஆர்பிட்டாலையும் நம்ம ஃபில் பண்ணலாம். அப்ப 3 ஓரியன்டேஷன்ல எழுதலாம். அதே மாதிரி அந்த ஒரு எலக்ட்ரானை BX ஆர்பிட்டால்ல ஆன்டி பேரலலா நம்ம ஃபில் பண்ணலாம். அதே மாதிரி BY ஆர்பிட்டாலையும் ஃபில் பண்ணலாம். BZ ஆர்பிட்டாலையும் ஆன்டி பேரலலா நம்ம ஃபில் பண்ணலாம். அப்போ ஒரு எலக்ட்ரான் B ஆர்பிட்டால்ல இருந்துச்சுன்னா அந்த மொத்தம் எத்தனை பாசிபிள் அரேஞ்ச்மெண்ட்னா 6 பாசிபிள் அரேஞ்ச்மெண்ட் இருக்கு. ஓகே, அப்ப இத நம்ம ஜெனரல் ஃபார்முலா மூலமா 6 வருதா அப்படின்னு கால்குலேட் பண்ணலாம். இப்போ ஜெனரல் ஃபார்முலா, the number of microstate is equal to n factorial r factorial n minus r factorial. இப்போ என்னோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிருக்கோம் 6. அப்போ n வேல்யூ வந்து p ஆர்பிட்டாலுக்கு 6. ட்வைஸ் நம்பர் ஆஃப் ஆர்பிட்டால். p ஆர்பிட்டால்ல 3 ஆர்பிட்டால் இருக்கு. சோ ட்வைஸ் நம்பர் ஆஃப் ஆர்பிட்டால்னா 6. அடுத்தது b ஆர்பிட்டால்ல ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கு. அப்போ ஒரு எலக்ட்ரான் இருந்துச்சு அப்படின்னா அந்த r வேல்யூ வந்து 1. r க்கு பதிலா நம்ம 1 சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம். ஓகே, அப்ப 6 ஃபேக்டோரியல் அப்படின்னா 6ல இருந்து 1 வரைக்கும் எழுதணும். 6 into 5 into 4 into 3 into 2 into 1. அடுத்து 1 ஃபேக்டோரியல் 1 தான். அப்ப 6 minus 1 அப்படின்னா 5. 5 ஃபேக்டோரியல் அப்படின்னா 5 into 5ல இருந்து 1 வரைக்கும் எழுதியிருக்கோம். அப்ப காமனா இருக்கக்கூடிய வேல்யூ நம்ம என்ன பண்ணலாம், கேன்சல் பண்ணிடலாம். மேல 5 4 3 2 1 இருக்கு. அதே மாதிரி டினாமினேட்டர்ல 5 4 3 2 1 இருக்கு. சோ கேன்சல் பண்ணிட்டோம். ரிமைனிங் 6 by 1. சோ நம்பர் ஆஃப் மைக்ரோஸ்டேட் வேல்யூ என்னன்னா 6. ஓகே, அப்போ b ஆர்பிட்டால்ல ஒரு எலக்ட்ரான் இருந்துச்சுன்னா நம்பர் ஆஃப் பாசிபிள் மைக்ரோஸ்டேட் எவ்வளவு வருது அப்படின்னா 6. பாசிபிள் அரேஞ்ச்மெண்ட் 6 வருது. So total number of 6 arrangement are possible for single electron in p orbital. அப்ப b orbitalல ஒரு எலக்ட்ரான் இருந்தாலே total number of arrangement என்னன்னா 6. சோ அத தான் மைக்ரோஸ்டேட் அப்படினு சொல்றோம். அடுத்து எக்ஸாம்பிள் 2, மைக்ரோஸ்டேட் ஆஃப் T2. இப்போ d ஆர்பிட்டால்ல 2 எலக்ட்ரான் இருக்கு. அப்ப 2 எலக்ட்ரான் இப்ப இருந்துச்சுன்னா நம்பர் ஆஃப் பாசிபிள் அரேஞ்ச்மெண்ட் எவ்வளவு வரும்னு பார்க்கலாம். So number of microstate is equal to n factorial divided by r factorial n minus r factorial. இப்போ n வேல்யூ வந்து d ஆர்பிட்டாலுக்கு 10. ஓகே, அப்ப n வேல்யூனா ட்வைஸ் நம்பர் ஆஃப் ஆர்பிட்டால். d ஆர்பிட்டால் மொத்தம் 5 ஆர்பிட்டால். சோ ட்வைஸ் டைம் போட்டோம்னா நம்ம 10 வந்துரும். t ஆர்பிட்டால்ல 2 எலக்ட்ரான் இருக்கு. அப்ப 2 எலக்ட்ரான் இருந்துச்சுன்னா r வேல்யூ வந்து 2. ஓகே, அப்ப r க்கு பதிலா நம்ம 2 சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம். இப்போ 10 ஃபேக்டோரியல் அப்படின்னா 10ல இருந்து 1 வரைக்கும் எழுதியிருக்கோம். அதே மாதிரி 2 ஃபேக்டோரியல்னா 2ல இருந்து 1 வரைக்கும் எழுதியிருக்கோம். 10 minus 2 அப்படின்னா 8 ஃபேக்டோரியல் வரும். சோ 8ல இருந்து 1 வரைக்கும் எழுதியிருக்கோம். சோ நியூமரேட்டர் டினாமினேட்டர்ல இருக்கக்கூடிய காமன் வேல்யூ நம்ம கேன்சல் பண்ணிடலாம். 8 7 6 5 4 3 2 1ல இருந்து அதே மாதிரி டினாமினேட்டர்ல இருக்கிறதையும் கேன்சல் பண்ணிடலாம். ரிமைனிங் வந்து இங்க நியூமரேட்டர்ல 10 இருக்கு. சோ 2 ஆல கேன்சல் பண்ணலாம். சோ 1 2 is 2, 5 2s are 10. 5 into 9 45. அப்ப நம்பர் ஆஃப் மைக்ரோஸ்டேட் வந்து T2ல இருந்துச்சுன்னா 45 மைக்ரோஸ்டேட் பாசிபிள். அப்போ ஒவ்வொரு ஆர்பிட்டாலையும் ஒவ்வொரு எலக்ட்ரான் இருந்துச்சுன்னா நம்ம எந்த மாதிரி மைக்ரோஸ்டேட் பாசிபிள் அப்படின்னு காமனா எழுதியிருக்கோம். இப்போ b ஆர்பிட்டால ஒரு எலக்ட்ரான் இருந்தா 6 மைக்ரோஸ்டேட் வரும். ஓகே, 6 மைக்ரோஸ்டேட். 2 எலக்ட்ரான் இருந்தா 15 மைக்ரோஸ்டேட். அதே மாதிரி 3 எலக்ட்ரான் இருந்தா 20 மைக்ரோஸ்டேட். அதே மாதிரி 4 எலக்ட்ரான் இருந்தா 15 மைக்ரோஸ்டேட். அதே மாதிரி 5 எலக்ட்ரான் இருந்தா மறுபடியும் 6. அது 6 எலக்ட்ரான் இருந்தா ஒரே ஒரு மைக்ரோஸ்டேட். ஓகே,
அப்போ டோட்டல் மேக்ஸிமமா p ஆர்பிட்டால மைக்ரோஸ்டேட் ஹையஸ்டா வருது 20. அப்போ ஆஃப் ஃபீல்ட் கான்ஃபிகரேஷன் p ஆர்பிட்டால் என்னன்னா 3. அப்போ ஆஃப் ஃபீல்ட் கான்ஃபிகரேஷனா இருந்தா தான் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் மைக்ரோஸ்டேட் வரும். அதே மாதிரி d ஆர்பிட்டால t ஆர்பிட்டால 5ங்கிறது தான் ஆஃப் ஃபீல்ட் கான்ஃபிகரேஷன். அப்போ d ஆர்பிட்டால பாருங்க ஹையஸ்ட் மைக்ரோஸ்டேட் என்ன 252 தான். அப்போ 252 எப்போ வரும்னா t5 கான்ஃபிகரேஷனா இருந்தா. அதே மாதிரி f ஆர்பிட்டால 7ங்கிறது தான் ஆஃப் ஃபீல்ட் கான்ஃபிகரேஷன். So இது f ஆர்பிட்டால், இது d ஆர்பிட்டால், இது s ஆர்பிட்டால். அப்ப f ஆர்பிட்டால ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் மைக்ரோஸ்டேட் எப்போ வருங்க 3432. அது f7 கான்ஃபிகரேஷன் இருந்தா வரும். ஓகே, அடுத்தது டைப் 2 கேட்டகரியில மைக்ரோஸ்டேட் ஆஃப் b1 d1 இந்த மாதிரி 2 ஆர்பிட்டால் இருந்துச்சுன்னா எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். இதோட ஜெனரல் ஃபார்முலா பாருங்க. if number of microstate n factorial r factorial n minus ஆர்பிட்டால். அப்போ b ஆர்பிட்டாலுக்கு ஒரு ஃபார்முலா, அதே மாதிரி d ஆர்பிட்டாலுக்கு ஒரு ஃபார்முலா. p ஆர்பிட்டால ஒரு எலக்ட்ரான் ஃபில் அப் பண்ணிருக்கோம், அதே மாதிரி d ஆர்பிட்டாலும் ஒரு எலக்ட்ரான் ஃபில் அப் பண்ணிருக்கோம். b ஆர்பிட்டால மொத்தமா 3 ஆர்பிட்டால் இருக்கும். அப்போ 3 ஆர்பிட்டால் இருந்தா n ஓட வேல்யூ வந்து ட்வைஸ் நம்பரா இருக்கும். அப்போ n ஓட வேல்யூ 6. அதே மாதிரி t ஆர்பிட்டால 5 ஆர்பிட்டால் இருக்கு. சோ n ஓட வேல்யூ ட்வைஸ் டைம் இருக்கும் 10. ஓகே, அதே மாதிரி r வேல்யூ வந்து p ஆர்பிட்டாலே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கு. சோ r ஓட வேல்யூ வந்து 1. அதே மாதிரி d ஆர்பிட்டாலையும் ஒரு எலக்ட்ரான் இருக்கு. சோ r ஓட வேல்யூ 1. ஓகே, அப்ப n க்கு பதிலா 6, r க்கு பதிலா 1 சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். ஓகே, அப்ப n க்கு பதிலா 6 அப்ளை பண்ணிருக்கோம், r க்கு பதிலா 1. t ஆர்பிட்டாலுக்கு n க்கு பதிலா 10, r க்கு பதிலா 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கோம். இப்போ 6 ஃபேக்டோரியல்னா 6 ல இருந்து 1 வரைக்கும் எழுதணும். 10 ஃபேக்டோரியல் அப்படினா 10 ல இருந்து 1 வரைக்கும் எழுதிருக்கோம். அதே மாதிரி 1 ஃபேக்டோரியல் 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கோம். 6 மைனஸ் 1 னா 5 ஃபேக்டோரியல், 5 ல இருந்து 1 வரைக்கும் எழுதிருக்கோம். அடுத்து 1 ஃபேக்டோரியல் 1 போட்டுருக்கோம். 10 மைனஸ் 1 னா 9 ஃபேக்டோரியல், 9 ல இருந்து 1 வரைக்கும் எழுதிருக்கோம். அப்போ காமனா இருக்கக்கூடிய வழியை கேன்சல் பண்ணிரலாம். நியூமரேட்டர்ல 5 4 3 2 1 இருக்கு. அதே மாதிரி டினாமினேட்டர்ல 5 4 3 2 1 இருக்கு. கேன்சல் பண்ணிட்டோம். ரிமைனிங் மேல 6 மட்டும் இருக்கு. அடுத்து இங்க ரைட் ஹேண்ட் சைடுலயுமே 9 8 7 6 ல இருந்து 1 வரைக்கும் கேன்சல் பண்ணிரலாம். இங்க நியூமரேட்டர்ல 10 மட்டும் இருக்கு. அப்போ 6 × 10 டோட்டல் என்னன்னா 60 microstate possible. b1 d1 combination இருந்தா the number of microstate is equal to 60. அடுத்தது type 3 category microstate of 2d 1p and 3p. இந்த மாதிரி term symbol கொடுத்திருந்தாங்க microstate எப்படி calculate பண்ணணும். number of microstate is equal to 2s plus 1 into 2l plus 1. ஓகே, இப்போ டேர்ம் சிம்பிள்ல 2s plus 1ங்கிறது எதை ரெப்ரசன்ட் பண்ணுதா ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி. ஓகே, 2s plus 1ங்கிறது ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி. அப்ப ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி 2d க்கு என்னன்னா 2, 1p க்கு என்னன்னா 1, 3f க்கு என்னன்னா 3. அப்ப 2s plus 1 டைரக்டா வேல்யூ எடுத்துக்கலாம். அப்ப ஃபர்ஸ்ட் வந்து 2s plus வேல்யூ வந்து எல்லாமே அங்க ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி வேல்யூ தான் 2 1 and 3. ஓகே, அப்ப 2s plus 1 வேல்யூ இருந்து ஈஸியா கால்குலேட் பண்ணிரலாம். அடுத்து 2l plus 1. இதுல l ங்கிறது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படினா l ங்கிறது டேர்ம். ஓகே, இந்த டேர்ம்ல l வேல்யூ வந்து 0வா இருந்துச்சுனா s டேர்ம் ரெப்ரசன்ட் பண்ணும். ஓகே, இதே வந்து l வேல்யூ 1ஆ இருந்தா p டேர்ம், 2 இருந்தா d, 3 இருந்தா f, 4 இருந்தா g, 5 இருந்தா h. அப்ப இங்க டேர்ம் நம்ம இங்க என்ன டேர்ம் கொடுத்திருக்கோம்னா அதை வச்சு l வேல்யூ ஈஸியா நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் 2d. 2d க்கு வந்து 2s plus 1 வேல்யூ, அதாவது 2s ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி வேல்யூ என்னன்னா மேல டாப்ல 2 கொடுத்திருக்காங்க. டைரக்டா நம்ம 2 டைரக்டா எடுத்துட்டோம். d டேர்மா இருந்துச்சுனா l வேல்யூ வந்து என்னன்னா 2. ஓகே, அப்ப நம்ம l வேல்யூ 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கோம் இந்த ஃபார்முலாவுல. அப்ப 2 × 2 plus 1, 2 2s are 4, 4 plus 1 5, 5 2s are, அப்ப இங்க வேல்யூ என்ன வரும் 5 வரும், 5 2s are 10. ஓகே, அப்போ 2d மைக்ரோஸ்டேட் 2d க்கு மைக்ரோஸ்டேட் என்னன்னா 10. அடுத்து 1p. 1p க்கு பாருங்க இதுல ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி வேல்யூ வந்து 1. சோ டைரக்டா 1 எடுத்தாச்சு. அடுத்து p டேர்மா இருந்துச்சுனா அதோட l வேல்யூ வந்து பாருங்க l வேல்யூ வந்து 1. சோ l க்கு பதிலா நம்ம 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம். அப்ப 2 × 1 2, 2 plus 1 3, 3 × 1 1. ஓகே, அடுத்து 3 × 1 3 டைரக்டா எழுதியாச்சு. அடுத்து மைக்ரோஸ்டேட் ஆஃப் 3f. அப்ப 3f க்கு ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி வேல்யூ வந்து 3. ஓகே, அப்ப 3 டைரக்டா எழுதியாச்சு. அடுத்து f டேர்மா இருந்துச்சுனா l வேல்யூ வந்து 3. அப்ப l க்கு பதிலா நம்ம என்ன பண்ணிருக்கோம் 3 சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கோம். 2 × 3 6, 6 plus 1 7. அப்ப 7 3s are 21. அப்ப மைக்ரோஸ்டேட் ஆஃப் 3f என்னன்னா 21. ஓகே, அப்போ டைப் 3 கேட்டகரி முடிச்சிட்டோம். அடுத்து டைப் 4 மைக்ரோஸ்டேட் ஆஃப் 3d4 and 6f9. இந்த மாதிரி மைக்ரோஸ்டேட் வந்து கப்ளிங் கான்ஸ்டன்ட் வெளிய கொடுத்திருந்தாங்கன்னா கப்ளிங் கான்ஸ்டன்ட்னா இந்த 4 9ங்கிறது கப்ளிங் கான்ஸ்டன்ட். அப்ப டேர்ம் சிம்பிள் ஃபார்முலா பாருங்க, j ங்கிறது
ஜேங்கிறது என்னன்னா கப்ளிங் கான்ஸ்டன்ட் சொல்லுவோம். 2s + 1ங்கிறது ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி. அப்ப இந்த கப்ளிங் கான்ஸ்டன்ட் வெளிய கொடுத்திருந்தாங்கன்னா டைரக்டா இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். 2j + 1. அப்ப jங்கிறது என்னன்னா அந்த டைரக்டா 4ங்கிறது தான் j. ஓகே, அடுத்ததுங்க 9ங்கிறது தான் j. அப்ப நம்ம டைரக்டா 3d4க்கு இந்த 4 வெளிய டைரக்டா எடுத்துறலாம். 4jக்கு பதிலா நம்ம 4 சப்ஸ்டிட்யூட் பண்ணியிருக்கோம். 2 4s are 8, 8 + 1 9. ஓகே, அதே மாதிரி 6f9. அப்போ 6f9க்கு வந்து கண்டுபிடிக்கலாம். இதுல 9ங்கிறது தான் j கப்ளிங் கான்ஸ்டன்ட் வேல்யூ. அப்போ 2j + 1க்கு பதிலா jக்கு பதிலா 9 சப்ஸ்டிட்யூட் பண்ணியிருக்கோம். 2 9s are 18, 18 + 1 19. அப்போ இது டைப் 4 கேட்டகரி மூலமா நம்ம கப்ளிங் கான்ஸ்டன்ட் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா டைரக்டா 2j + 1 இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணி நம்ம டைரக்டா மைக்ரோஸ்டேட் கால்குலேட் பண்ணிக்கலாம். அடுத்தது டைப் 5 மைக்ரோஸ்டேட் ஆஃப் 3d1g and 3ag. இந்த மாதிரி முலிக்கன் சிம்பிள் கொடுத்திருந்தாங்கன்னா எந்த ஃபார்முலா அப்ளை பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் பாருங்க, the number of microstate is equal to spin multiplicity into degeneracy. அப்ப degeneracyங்கிறது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது பாருங்க, முலிக்கன் சிம்பிள். முலிக்கன் சிம்பிள் a இருந்துச்சுன்னா சிங்குலட் அப்படின்னு சொல்லுவோம், சோ 1. அதே மாதிரி e இருந்துச்சுன்னா டபுளட் சொல்லுவோம், degeneracy 2. இதே மாதிரி t இருந்துச்சுன்னா ட்ரிபிளட், degeneracy 3. ஓகே, அப்போ நம்பர் ஆஃப் மைக்ரோஸ்டேட் இன்டு ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி இன்டு degeneracy. அப்போ ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி வேல்யூ வந்து டாப்ல கொடுத்திருக்காங்க. ஓகே, அந்த டேர்ம் சிம்பிள்ல டாப்ல ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி இருக்கு. ஓகே, அடுத்தது degeneracy. t இருந்துச்சுன்னா degeneracy என்ன 3. அப்போ 3t1gக்கு வந்து ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி மேல டாப்ல இருக்கு. சோ இந்த ரெட் கலர்ல இருக்கக்கூடிய 3 நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம். அடுத்து t இருந்துச்சுன்னா degeneracy என்ன ட்ரிபிளட். அப்போ இந்த 3 சப்ஸ்டிட்யூட் பண்ணியிருக்கோம். அப்போ 3 3s are 9. அடுத்தது 3ag. 3agக்கு கால்குலேட் பண்ணலாம். இதே ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி 3. அப்ப 3 நம்ம 2s + 1 குள்ள டைரக்டா எடுத்துறோம். a இருந்துச்சுன்னா a வந்துங்கிறது சிங்குலட். அப்ப சிங்குலட்னா 1. அப்ப 3 * 1 வேல்யூ என்னன்னா 3. ஓகே, இப்போ क्वेश्चन பார்க்கலாம். the number of microstate available for p3 configuration. இவன் p3க்கு எப்படி கால்குலேட் பண்ணனும்? ஜெனரல் ஃபார்முலா microstate is equal to n factorial r factorial into n minus r factorial. இப்போ nங்கிறது twice number of orbital. அப்ப twice number of orbital இங்க p orbital இருக்கு. அப்ப p orbitalக்கு 3 orbital இருக்குன்னு பார்த்தோம். அப்ப 3 orbital இருந்தா twice number of orbitalனா 6. ஓகே, அதே மாதிரி r வேல்யூ வந்து நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இன் p orbitalனா 3 இருக்கு. அப்ப r வேல்யூ 3. அப்ப n க்கு பதிலா 6ம் r க்கு பதிலா 3யும் சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். ஓகே, அப்ப n க்கு பதிலா 6 அப்ளை பண்ணியிருக்கோம், r க்கு பதிலா 3 சப்ஸ்டிட்யூட் பண்ணியிருக்கோம். அப்ப 6 ஃபேக்டோரியல் அப்படின்னா 6 ல இருந்து 1 வரைக்கும் எழுதியிருக்கோம். 3 ஃபேக்டோரியல்னா 3 ல இருந்து 1 வரைக்கும். 6 - 3 னா 3 ஃபேக்டோரியல். சோ 3 ல இருந்து 1 வரைக்கும் எழுதியிருக்கோம். ஓகே, இப்போ காமனா இருக்கக்கூடிய வேல்யூவை நம்ம கேன்சல் பண்ண போறோம். அப்ப 3 2 1 இருக்கு, அதை கேன்சல் பண்ணிட்டோம். 3 2 1. ஓகே, அடுத்தது 2 கேன்சல் பண்ணலாம். 1 2 is 2, 2 2s are 4. அடுத்தது 3 ஆல கேன்சல் பண்ணலாம். 1 3 is 3, 2 3s are 6. டோட்டலா 2 2s are 4, 4 5s are 20. அப்ப நம்பர் ஆஃப் மைக்ரோஸ்டேட் என்னன்னா 20 மைக்ரோஸ்டேட் இருக்கு. ஓகே, அப்ப p3 கான்ஃபிகரேஷனா இருந்துச்சுன்னா நம்பர் ஆஃப் மைக்ரோஸ்டேட் என்னன்னா 20. சோ ஆப்ஷன் B இஸ் கரெக்ட் ஆன்சர். அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். the number of microstate available for f3 configuration. ஆப்ஷன் A 20, ஆப்ஷன் B 91, ஆப்ஷன் C 120, ஆப்ஷன் D 364. இப்போ இந்த 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இந்த 4 ஆப்ஷன்ல எது கரெக்ட் ஆன்சர்னு உங்களுக்கு தெரிஞ்சா உங்களோட ஆன்சரை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோல நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ.